தஞ்சாவூர் என்ன பிளாட்ஃபார்ம் நிற்கும் இதே பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு ட்ரெயின் வந்து இல்ல தூத்துக்குடியும் 8வது பிளாட்ஃபார்ம் தான். அதுல எக்ஸெட் வைக்காம இங்க வச்சு என்ன செய்ய அப்படிங்கறது சொல்லுங்க. புரியல 8வது இந்த 8வது தூத்துக்குடி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கல. அதுதான் பிரச்சனை. இப்ப அதுல எக்ஸெட் போடலையே, அதுதான் நம்ம போட சொல்லணும். மெயின்ல போட்டுக்கால போறாதா இறங்குற இடத்துல எக்ஸிடென்ட் இருக்கு, ஏறுற இடத்துல எக்ஸிடென்ட் இருக்கு, நடுப்புற போட முடியாது. நம்ம வசதி தான் போட்டுருக்காங்க, ஆனா வேலை செய்யணும் ஐயா. அதான் ஐயா கஷ்டமா இருக்கு ஐயா. போட்டுருக்கோம் அவ்வளவுதான். சுவிட்ச் எங்க இருக்குனாலும் சொல்றேன். போட வேண்டிய இடத்துல போடாம போட வேண்டாத இடத்துல நீங்க போட்டு என்ன செய்ய? இல்லை 5வது பிளாட்ஃபார்மில் தான் வெளியூர் ட்ரெயின்லாம் வந்து நிற்கிது. 8வது பிளாட்ஃபார்மில் வெளியூர் ட்ரெயின்லாம் போகுது. அப்போ அந்த ரெண்டுக்கும் முக்கியமாக தேவை. அங்கே தான் லக்கேஜ் நிறையா வரும், எல்லாம் தூக்கிட்டு போவாங்க, எல்லாம் அதுக்கு தான் தேவை. அப்படியே எக்ஸிடென்ட் போடுவாங்க. அப்படியே பேசுறீங்க, எங்க போட முடியும்? ஏற்கனவே மற்றதுக்கெல்லாம் எப்படி எஸ்கலேட்டர் போட்டானோ அதே மாதிரி தான் போடணும். ஆமாம் போடணும். இல்லைன்னா லிஃப்டாவது 5லையும் 8லையும் ஏறுற மாதிரி வைக்கணும். லிஃப்ட் மட்டுமாவது கட்டலாம்ல. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் தான் வயசானவங்க அதிகமாக வராங்க. 2வது லக்கேஜ் நிறைய கொண்டாடுறாங்க. சென்னைக்கு வராங்க 30 கிலோ பைக்கு லக்கேஜ் கேட்குறாங்க ஐயா. கண்டக்டர் அவர் பார்த்து என்ன கேளுங்க ஐயா. கொஞ்சம் தனியாக லக்கேஜ் வாங்குறாங்க. சீட்டில் உட்காந்தா தனியாக பைசா 30 ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. குறைஞ்சபட்சம் எவ்வளோ கொண்டு போகலாம்னு சொல்லலாம்ல. லக்கேஜ் கொண்டு போகலாம். ஒரு ஆள் சீட்ல 3 பேர் உட்கார சீட்ல 3 பேர் உட்காரலாமா, 2 பேர் உட்காரணுமா? ஆமா, அப்ப லக்கேஜுக்கு ஒரு சீட்டை வச்சுக்கிடுவோம்ல. என்ன ஆமா, அப்ப லக்கேஜுக்கு ஒரு பையன் உள்ள வச்சுக்கிடுவோம்ல. ஆமா, ஒவ்வொரு கண்டக்டரும் ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஐயா. பார்த்து செய்யுங்க ஐயா. பார்த்து